குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற அந்த பொதுவான உயர்நீதிமன்றங்களை பார்க்க போகிறோம். ஓகேவா? இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ பம்பாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பம்பாய் ஹைகோர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இது பம்பாயின்றது வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ மேப்பில் லெஃப்ட் சைடு தான் இருக்கும். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற பிளேஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பம்பாய் வந்து வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கோவா வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் லெஃப்ட் சைடு இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து டாமன் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அதாவது மேற்கு பக்கம் இருக்கும். ஓகேவா? நீங்கள் அதை ஞாபகம் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ பம்பாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பிளேஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் ஹைகோர்ட்டு. ஓகேவா? எது கோவா, மகாராஷ்டிரா, டாமன் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி. ஓகேவா? இந்த 4 பிளேஸ்க்கும் வந்து காமனான ஹைகோர்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பம்பாய் ஹைகோர்ட். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளத்தோட தலைநகர் தான் கொல்கத்தாவா? ஓகேவா? அப்போ மேற்கு வங்கத்துக்கு கொல்கத்தான்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு மேப்பில் ரைட் சைடில் கீழே தான் அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கும். ஓகேவா? அப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு, மேற்கு வங்காளம், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்கத்தா ஹைகோர்ட்டு தான் வந்து காமன். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா கவுகாத்தி எங்கே இருக்கும்? வடகிழக்கு மாநிலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கவுகாத்தி இருக்கும். அப்போ வடகிழக்கு மாநிலங்களுக்கு இருக்க சைடு என்னென்ன இருக்கும்? அஸ்ஸாம், மிசோரம், நாகாலாந்து, மேகாலயா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேவா? மீனான் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. எம்ஐ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிசோரம். ஓகேவா? என் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து. ஓகேவா? இங்கே ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், இன்னொரு ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்ஸாம். ஓகேவா? நான் எதுக்காக இந்த 4 சொல்கிறேன்னா, இந்த 4 தான் குழப்பம். ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த 4 தான் உங்களுக்கு வந்து குழப்பம். அதனால தான் இதுக்கு வந்து மினான் ஷார்ட்கட் வச்சுருக்கோம். ஓகேவா? எம்ஐ அப்படின்னா மிசோரம், என் அப்படின்னா நாகாலாந்து, ஏ அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், இந்த ஏ அப்படின்னா அஸ்ஸாம். ஓகேவா? அப்போ கவுகாத்திக்கு இந்த 4 பிளேஸ். ஓகேவா? கொல்கத்தாவுக்கு நம்ம சொல்லியாச்சு, ரைட் சைடில் தான் கொல்கத்தா இருக்குன்னு சொன்ன மேப்பில் கிழக்கு பக்கம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சைடில் இருக்கக்கூடிய தீவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவு, அதுக்கு வந்து கொல்கத்தா தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள் கேரளா ஹைகோர்ட் எங்கே இருக்குது? கொச்சினில் இருக்குமா? ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஹைகோர்ட் தான் கொச்சினில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவு, இந்த லட்சத்தீவுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஹைகோர்ட் தான். ஓகேவா? இதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமனாக இருக்கிறது. அடுத்து சண்டிகர் உங்களுக்கு தெரியும். சண்டிகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பஞ்சாப், ஹரியானாவுக்கு ரெண்டுத்துக்குமே காமனான தலைநகர் தான் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர். ஓகேவா? அப்போ பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் காமனாக இருக்க ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்கோம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். ஓகேவா? அடுத்து மெட்ராஸ், நம்ம சென்னை உங்களுக்கே தெரியும். சென்னை ஹைகோர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் சென்னை ஹைகோர்ட்டு, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஹைகோர்ட்டு. ஓகேவா? இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுகாத்தி மட்டும்தான் உங்களுக்கு வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் ஈஸியாக படித்தது தான். ஓகேவா? ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.